ஓவராலா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு காம்பினேஷனான அதை ஒரு படத்தை கொடுத்துருக்காரு பாண்டியராஜ் சார். அதாவது வந்து ஒரு காமெடி, சஸ்பென்ஸ், ஒரு எமோஷன் எல்லாம் கலந்த ஒரு படமா தான் கொடுத்துருக்காரு. இந்த படத்துல வந்து ஒரு காமெடி, கம்ப்ளீட் காமெடி படம், ஒரு பஞ்சதந்திரம் மாதிரி அப்படின்னு எதிர்பார்த்து வரக்கூடாது. ஏன்னா வந்து நிறைய பேர் அப்படி எதிர்பார்த்து கொஞ்சம் என்னப்பா காமெடி, ஃபுல் காமெடி இல்லையப்பா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படி இல்லை, இது ஒரு எல்லாமே கலந்த ஒரு படமா தான் பாண்டியராஜ் சார் கொடுத்து டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சாட்டிஸ்பாக்சனா இருக்கு. டைரக்ஷன் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. பாண்டியராஜ் சார் இந்த படம் எடுத்தது அப்படின்னு தோணுச்சு. எதற்கும் துணிந்தவன் ஒரு படம் வந்துச்சு. அதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் முக்கியம் இருக்கும், செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும். நல்ல விஷயங்களை சொல்லி வந்திருப்பாரு. செம்மையா எடுத்திருப்பான படம் அவ்வளோ ஓடல. அந்த மாதிரி அவரோட படத்துல இருந்தே கொஞ்சம் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த படத்துல எல்லாமே காம்பினேஷனா கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பாபநாசம் படத்தை பேஸ் பண்ணி, அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி இந்த படம் ட்ரைலர்லேயே தெரிஞ்சிருக்கு. ஏதோ ஒரு கொலை நடக்குது, இந்த ஃபேமிலி ஏதோ ஒன்று மாட்டுது அப்படின்னு ட்ரைலர்லேயே சொல்லிட்டாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ஸ்க்ரீன் பிளே நல்லா எங்கேஜிங்காக எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு இந்த படத்துல உங்களுக்கு ரொம்ப கத்தி குத்து கொலை எல்லாம் கொஞ்சம் நிறைய இடத்துல இருக்கு. ஸோ இந்த படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா பார்க்கலாம். ஃபேமிலி டச் வந்து ஒரு ஃபேமிலியை பேஸ் பண்ண பரிமளா அண்ட் கோ, அதாவது ஒரு ஃபேமிலியோட பேரு தான் வந்து அந்த இதாக வச்சிருக்காங்க. ஸோ அதனால வந்து 16+ மெச்சூர்ட் ஆடியன்ஸ் இந்த படத்தை கண்டிப்பா எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணாம இந்த படத்தை வந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. அதாவது வந்து ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து ஒரே ரூம்ல ஒரே சிச்சுவேஷன்ல எடுத்திருக்காங்க. ஸோ அதே ஒரு 4 மூஞ்சி 5 மூஞ்சி பேசிக்கிட்டே இருப்பாங்க. பட் எங்கேஜிங்காக தான் போகுது, பயங்கர லேகெல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் அதே வந்து மக்களுக்கு பிடிக்கல. பாரு அதேவா என்ன சொல்லணும்னா, மலையாள படத்தை பார்த்துட்டு செம படம்பா, அவன் ஒரே ரூம்ல இருந்து 3/4 மணி நேரம் பேசுவான், வேற லெவல்ல செதுக்கிருக்கானப்பா மலையாளக்காரன், தமிழ்ல படமே எடுக்க மாட்டான், அதே வாய் சொல்லணும். பட் இங்கே ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் பார்த்து எங்கேஜிங் எடுத்துட்டு போனா கூட அதை குறை சொல்லணும். மக்களுக்கு எப்படி படம் எடுக்கும்னு நிஜமாவே புரியல. படத்துல வந்து சாங்ஸ் நிறைய எதிர்பார்த்திருக்காங்க போல. செகண்ட் ஹாஃப்ல 2 நிமிஷம் மட்டும் தான் சாங் இருக்கு. பட் ஓவரால ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்ல வந்துகிட்டே இருக்காரு, ஸ்கிரீன் பிளேல வராரு. ஸோ அவ்வளவா எஃபெக்டிவான ரோல் இல்ல போல அப்படின்னு தோணுச்சு. பட் கிளைமேக்ஸ் முடியும் போது ஒரு வேல்யூபிளான ரோலா அவர் மாத்திட்டாங்க. சாண்டி மாஸ்டர் கொஞ்ச நேரம் வந்தாலும் வில்லனிக் ரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க பொண்ணுங்களாம் வந்து அனந்திகா அண்ட் சஞ்சனா வந்து நடிச்சிருக்காங்க, செம்மையா பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட இது எதிர்பார்க்கல. கேரக்டர் வைஸ் பாத்தீங்கன்னா எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பரா பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு சில இடத்துல அந்த ஸ்கிரீன் பிளேல வந்து கொஞ்சம் லைட்டா சுத்த விட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுச்சு. மிச்சப்படி ஓவரால நல்ல படம் அப்படின்னு தோணுச்சு. பரிமளாவா? பரிமளா நாங்க பரிமளா நினைச்சு ஒரு கேரக்டர் வைஸா ஒரு பரிமளானா இதுதான் இருக்குன்னு நினைச்சோம். தான் நான் பரிமளா நீ அப்படின்னு மாதிரி ஆயிடுச்சு. படம் உண்மையாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் பார்க்கறதுக்கு ஒரு 2 ஹவர் அழகா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். தலைவா பசிக்கு தலைவா, இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போகும்போது 10 ஐட்டம் வச்சிருப்பான், எந்த ஐட்டம் தானே உனக்கு பசிக்குது நீ சாப்பிடணும் அப்படிங்கும்போது எந்த ஐட்டம் கொடுத்தாலும் நான் சாப்பிட தான் போறேன் அப்படிங்கும்போது படம் வந்துட்டோம். இவருக்கு ஒரு டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் என்ன, ஒரு நல்ல ஒரு படம் எடுத்துருப்பாரு அப்படின்னு தான் வந்தோம். அதுக்குண்டான எல்லா இது கொண்டு போயிருந்தாங்க. அப்புறம் ஜெயராம் சார் ஊர் விஷயம் ஏன்னா சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து இந்த காலகட்டத்திலயும் இப்போ இருக்கிற யங்ஸ்டர் சிரிக்க வைக்கிறாங்கன்னா அது பெரிய விஷயம். ஏன்னா வந்து நம்மளாம் நான் வரும்போது ஸ்டூடெண்ட் சொல்லுதாங்க இது மாதிரி ஒரு படத்துக்கு போண்டா பரிமளான்னு, ஏய் அவங்க பழைய கையில அந்த படத்துக்கடா போ அப்படின்னு நினைச்சாங்க. இருந்தாலும் நம்மளே என்ஜாய் பண்ற அளவுக்கு ரொம்ப அவங்களோட பாடி லாங்குவேஜ் சரியா அந்த ஊர் விஷயம் டைமிங் டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணியிருந்தாங்க. அதாவது யோகி பாபு சார்